இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 13ஆம் நாள் 27/1/2026 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி மாலை 4:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 9:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பங்களிப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலைகளை செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவற்றின் மூலமாக நல்ல ஒரு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. வேலைகளுக்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க என்று சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல சில ஏற்றங்களும் இருக்கும். தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பண வரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். நீங்கள் போடுகின்ற திட்டங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. வியாபார முன்னேற்றத்திற்காக புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உங்களை குறை சொன்னவர்கள் மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு விஷயங்கள்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பனிப்போரும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட வேலைகள் மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்களையோ அல்லது புதியதாக அறிமுகமானவர்களோடையோ சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். அரசு துறைகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கின்றது.
வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வழக்கமான நாளாகவும் இருக்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகளை அறிந்து நடத்தவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சின்ன சின்ன திட்டங்கள்ல கூட நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமானதாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களும் ஏற்படும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சேமிப்பு திட்டங்கள்ல நல்ல லாபத்தையும் பெறலாம். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகும். கூட இருந்தே தொந்தரவு செய்கின்ற நபர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக கேட்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைகளும் இருக்கலாம். பொறுமையாக பேசுவதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளும் இருக்கலாம். வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று இதன் காரணமாக உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனத்துடனும் அறிவாற்றலுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். தொடர் முயற்சிகளின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். வேலையில எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தெய்வ சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லதுதாங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். பணியிட சூழல்கள்ல உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலை விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எண்ணியதும் நல்லபடியாகவும் நடைபெறும். நினைத்த காரியங்களை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. பக்கபலமாகவும் இருப்பாங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. சீக்கிரமாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். இன்று தேவையில்லாத இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில செலவுகளும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில வேலைகளை 1க்கு 2 முறை அலைந்து திரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. முன்கோபத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான சூழ்நிலைகளையும் நிதானமாக கையாளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கோபப்படவும் வேண்டாம். குடும்பத்தினரிடக்கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு செயலையுமே சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. கால்நடைகள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று மக்கள் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய திறமையை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷ வைபவங்கள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் நிம்மதியையும் ஏற்படுத்தும். லாபமும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் உதவிகளும் செய்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வேலையில உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் இருக்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய வெற்றியையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்தில இருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பண முதலீடுகள் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்ற. மாணவர்களுக்கு தேர்வு தொடர்பாக சின்ன சின்ன பய உணர்வுகளும் ஏற்படலாம். மனதுல ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் உண்டாகும். பெற்றோர்களிடத்துல மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் கைகூடும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதற்கான நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களிடத்துல முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. இதனால திருப்திகரமாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை என்ற உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். மன திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று மனதில இருந்து வந்த இறுக்கமான உணர்வுகளும் மாறும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகன கோளாறுகளையும் சரி செய்து விடுவீங்க. நினைத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தந்தாலுமே வெற்றிகரமாகவும் முடியும். இன்று சிரமப்பட்டாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். வேலையில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனையினால இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஆசைகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க.
வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அனாவசியமான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே நடைபெறும். இன்றைய நாளின் தொடக்கத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அதிகப்படியாக வேலைகள் இருந்தாலுமே குடும்ப பொறுப்பின் காரணமாக குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமண நிச்சயமாகுதல், குழந்தை பேறு போன்ற பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் லாபகரமாகவும் இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கலைப்பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாகன பயணங்களின் பொழுது விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அரசு காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். தேர்வுகள் பற்றிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களை முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன வசதிகளை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணியில சில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நல்லது கெட்டதை அறிந்து செய்வதும் நல்லது. வாகன யோகங்களும் இருக்கும். பல வகைகளிலுமே நல்ல செய்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வேலையில நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வாகன பொறுப்புகள்ல சிரத்தையுடன் வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதில் முயற்சிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம்.
சில மறக்க முடியாத நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மற்றும் புத்திசாலித்தனத்தினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வேலையில வெற்றியும் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பாக முக்கிய எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த இலக்குகளும் உண்டாகும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிக்கவும் தொடங்குவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். என்று வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். என்ற ஆரோக்கியமான உறவு நிலைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டையில தொற்று வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து நல்ல முயற்சிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பகைவர்களும் நண்பர்களாக அவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். புத்தி சாதுரியமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சில அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். எடுத்த காரியங்கள்ல விருத்தியும் உண்டாகும். எப்பாடுபட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பணவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். செலவுகளும் இருக்குங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதுல அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சில அன்பு தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்ற ஒரு உற்சாகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல சூழ்நிலைகளும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிடுதல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள்ல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அனைவரிடத்திலுமே இணக்கமான போக்கம் காணப்படும். குடும்ப பெரியவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 9:20 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிகழ்வுகள்ல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக இன்று வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிட நகைச்சுவையான உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பழைய கடன்களும் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில வசதி வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சில சிறப்பான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை இடங்கள்ல நீங்க திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த அன்பு தொல்லைகளும் குறையும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லதுதாங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியத்துடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடியவும் காண்பீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் நடந்தும் கொள்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில செயல்கள்ல குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். என்று மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வேடிக்கையாக பேசுகின்ற சில வார்த்தைகள் கூட தவறாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. சமூக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தடைப்பட்டு இருந்து வந்த சொத்து விற்பனைகள் சாதகமாகவும் அமையும். மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. வேலையில மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. சாதகமான நாளாகவும் அமையும். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று பொறுமையாக அவர்களிடத்துல பேசினாலே போதும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமான ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில லாபகரமான செய்திகளும் வந்து சேரும். காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கேட்டதும் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இன்று வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்னதான் உதவினாலுமே உறவினர்கள் கிட்ட நீங்க நெருங்கி விடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சலிப்பும் இருக்க தங்க செய்யும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. புதிய நட்பும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சிரமங்களும் குறையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினால ஆதாயமும் உண்டாகும். பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் இருக்கும். குடும்பத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நல்ல சிந்தனைகளுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நினைத்த வேலைகளை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை அமைதியாக முடிப்பதும் நல்லது. பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல தேவையற்ற கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. கடற்கரை பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாசனை பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சிலருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். விவசாய தொழில வருமானத்தையும் பார்த்துவிடலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையுடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். செயல்கள்ல நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்திலும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில ஆவணங்கள் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். நம்பிக்கை மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. மனதில உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சராசரியான பலன்களும் இருக்கும். தெளிவான மனநிலையின் காரணமாக பணிகளை எல்லாமே திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிறப்பான செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதனால மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியிடத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. அவர்களை விட நீங்க முன்னணியில இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடியதும் இருக்கும். இது அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சகஜமாக பேசுவதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். சில நல்ல முதலீடு சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று விரும்பிய வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். சில கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வசதிகளும் அதிகரிக்கும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய பேச்சுக்கள் மன தைரியத்தையும் ஏற்படுத்தலாம். லாபமும் உண்டாகும். இனிப்பான செய்திகளும் வந்து சேரும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். தொழில்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால டென்ஷன்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் இருக்கலாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும்.
சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கடியான சூழல்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வியாபார போட்டிகளும் குறையும். அலுவலக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ரகசியமான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். புத்தி சாதுரியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய அறிவு கூர்மையினால சில வேலைகளை நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். இன்று நவீன வசதிகளுடன் வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள்ல லாபமும் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடுகின்ற சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று உடன் இருப்பவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று பொது வாழ்வுல செல்வாக்கும் அதிகரிக்கும். நவீன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சுப செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.